நமக சித்தேபியக. அனந்தானந்த சித்த பரமேஸ்வரிகளுக்கு நமஸ்காரம். மகாவீர பகவானுக்கு நமஸ்காரம். கணதர பரமேற்றிகளுக்கு நமஸ்காரம். ஆச்சாரிய சமூகத்திற்கு எனது பணிவான வணக்கங்கள். நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறத்தினை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே ஆச்சாரிய ஸ்ரீ உமாசுவாமி அவர்கள் அருளியிருக்கிற தத்துவார்த்த சூத்திரம் என்கின்ற நூலிலே இருந்து நாம் அதனுடைய 2வது அத்தியாயத்திலே கூறப்படுகின்ற பாவங்கள் என்பது குறித்த அந்த கருத்தினை பார்த்து வருகிறோம். அதிலே 5 விதமான பாவங்கள் இருக்கின்றன. அவற்றிலே 4 வகையான பாவங்களை பற்றி நாம் பார்த்தோம். இப்போது 5வது வகையாக இருக்கிற பாரிணாமிக பாவம் 40வது சூத்திரம், தத்துவார்த்த சூத்திரத்திலே அதனுடைய 2வது அதிகாரத்திலே 7வது சூத்திரமாக ஆச்சாரிய ஸ்ரீ இதனை கொடுத்திருக்கிறார். ஜீவ பவ்ய பவ்யத்வானி ச ஜீவ பவ்ய பவ்யத்யானி ச ஜீவ பவ்யா பவ்யத்வானி ச என்று நாம் படிக்கிறோம். அதை பிரித்து படிக்கும் பொழுது ஜீவ பவ்ய அபவ்யத்வானி ச, ஜீவ பவ்ய அபவ்யத்வானி ச என்று கூறுகின்றோம். பாரிணாமிக பாவம் 3 வகை என்று நம்ம பார்த்தோம். 2வது சூத்திரத்துல 2வது சூத்திரத்துல பார்க்கும் பொழுது 3 வகைப்படும் பாரிணாமிக பாவம் என்று நாம் பார்த்தோம். துவானி துவ என்ற வார்த்தையோடு முடிகிறது. அது ஒவ்வொன்றா கூட சேர்க்கணும். ஜீவ ஜீவத்வம், ஜீவத்வ ஜீவத்வம் என்று தமிழிலே நாம் சொல்றோம். பவ்ய பவ்யத்வம், அபவ்ய அபவ்யத்வம், அந்த மாதிரி 3 வகை. அதாவது பாரிணாமிக பாவம் 3 வகை. அவை என்னன்னா ஜீவத்வம், பவ்யத்வம், அபவ்யத்வம். இப்ப நம்ம ஏற்கனவே ஒரு முறை கூட நம்ம பார்த்தோம். ச என்கின்ற வார்த்தை வந்தால் இன்னும் சில விஷயங்களும் இருக்கின்றன என்ற ஒரு பின்னோட்டத்தை கொடுக்கக்கூடியது அந்த எழுத்து ச. ஏற்கனவே கூட நம்ம பார்த்த முன்ன சொன்னது போல அல்லது இன்னும் சில இருக்கின்றன என்பது போல அதோடு கூடுதலாக இவையும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 3ம் இருக்கிறது. அவை இல்லாமலும் சில விஷயங்கள் இருக்கின்றன என்பதை குறிப்பதுதான் அந்த ச என்ற அந்த வார்த்தையினுடைய, அது ஒரு சொல் வார்த்தை தான். வார்த்தையாகவும் சொல்லலாம், எழுத்தாகவும் இருக்கும். ஒரே ஒரு எழுத்து, அது ஒரு சொல் தான். அந்த ச என்பதிலே 3 விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. அப்ப என்னன்னா அஸ்தித்வம், நித்தியத்துவம், பிரசேதத்துவம். ஒரு ஜீவன் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பாவங்கள் உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த அதிகாரத்தினுடைய முதலிலே சொல்லியாச்சு. வேற எந்த திரவியங்களுக்கும் பாவம் என்பது கிடையாது. பாவம் என்பது அந்த உயிரினுடைய தன்மை. அந்த தன்மை பாரிணாமிக என்று சொன்னால் இயல்பு என்று பொருள். இயல்பான பாவம். அது என்ன இயல்புன்னு நம்ம பார்க்கலாம். அது 3 வகையாக இருக்குன்னு சொன்னா ஜீவனுக்கு தான் அது இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம். அதனால ஜீவனுக்கு அஸ்தித்வம், நித்தியத்துவம், பிரசேதத்துவம் என்ற 3ம் உண்டு. அது ஜீவனுக்கு மட்டும் இல்ல, பஞ்சஸ்திகாயங்கள் எல்லாவற்றுக்குமே உண்டு. திரவியங்கள் என்று கூட சொல்லலாம். அஸ்தித்வம், அதை பத்தி நம்ம முதல்ல அதை பார்த்துட்டு அதன் பிறகு இந்த 3 ஜீவத்துவம், பவ்யத்துவம், அபவ்யத்துவம்னா என்னன்னு நம்ம அதை பார்க்கலாம். இந்த பாரிணாமிக பாவம்னா என்ன அதை பார்த்தோம்னா வினைகளின் உபசமம், க்ஷயம், க்ஷயோபசமம், உதயம் முதலிய செயல்பாடுகள் இல்லாத போது உயிரினுடைய பாவம் எப்படி இருக்கிறதோ அதுதான் பாரிணாமிக பாவம். வினைகளுடைய செயல்பாடு எதுவும் கிடையாது. வினைகளுக்கு அப்பாற்பட்டது.
அதுதான் உயிரினுடைய இயல்பு. அந்த வினைகளுடைய செயல்பாடு இல்லாமல் இருக்கும் பொழுது உயிரானது இயல்பாக எப்படி இருக்குமோ அதை பாரிணாமிக பாவம் என்று சொல்கிறோம். ஔபசம பாவம்ன்றத பார்த்தோம். உபசமமானால் ஷாயிக பாவம், ஷயோக சமீக பாவம், ஔதாயிக பாவம் என்று 4 முதலே பார்த்துட்டோம். அவை எல்லாமே வினைகள் உபசமம் ஆவதாலும், வினைகள் ஷயம் ஆவதாலும், வினைகள் ஷயோபசமம் ஆவதாலும், வினைகள் உதயமாவதாலும் ஏற்படுகின்ற அந்த உயிரினுடைய பாவம், உயிரினுடைய தன்மை என்று நாம் பார்த்தோம். அது எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது, வினைகளுடைய செயல்பாடுகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இயல்பாக இருக்கக்கூடிய உயிரினுடைய பாவம் அதுதான் பாரிணாமிக பாவம் என்று கூறப்படும். அதனால அந்த உயிருக்கு சாதாரண பாரிணாமிக பாவம், அந்த ச என்ற வார்த்தை இருந்தது இல்லைங்களா, அது சாதாரண பாவம். அது என்ன? அஸ்தித்வம், இருப்பு, நித்தியத்துவம், நிலைப்பு, பிரசேதத்துவம், இடத்தை அடைத்தல், பிரசேதங்களை அது கொண்டிருப்பதாக இருந்தது. இது பாத்தீங்கன்னா ஜீவனுக்கு மட்டுமா இருக்கிறது என்று பார்த்தோம்னா இல்ல, அஜீவனுக்கும் அஸ்தித்வம் இருக்கிறது, அதுக்கும் இருப்பு இருக்கிறது. அதே போல தன்மம், அதன்மம், ஆகாயம் எல்லாத்துக்குமே அஸ்தித்வம் இருக்கிறது, உண்டுன்னு சொல்லலாம். அஸ்தி என்றால் உண்டு, இருப்பு, அது உண்டு. அதே போல நித்தியத்துவம், அது நிலைத்து நிற்கும். பஞ்சஅஸ்திகாயங்கள் எல்லாமே என்னது? நிலைப்புகளை உடையதுதான். திரவியங்களும் நிலைப்பை உடையதுதான். பிரசேதத்துவம், பிரசேதத்துவம்ன்றது ஒரு இடத்தை அடைக்கக்கூடியது. உயிர் ஒரு இடத்தை அடைக்கும். அஜீவன் என்று கூறப்படுகின்ற புத்கலம் ஒரு இடத்தை அடைக்கும். அதே போல தன்மம், அதன்மம் எல்லாம் உலகம் முழுதும் பரவி இருக்கின்றன. ஆகாயம் உலகம் முழுதும் இருக்குது, மற்ற பொருள்களுக்கும் இடத்தை கொடுக்கிறது. அதுபோல இருக்கிற அத்திகாயங்கள் எல்லாவற்றுக்குமே பிரசேதத்துவம் உண்டு. பிரதேசத்துவம் உண்டு. பிரதேசம் என்றால் இடம். அது ஜீவனுக்கும் இருக்கு. அப்படித்தான் இதுல சொல்றதால அது சாதாரண பாவம் என்று சொல்ல. ஜீவனுக்கு ஸ்பெஷலா இது கிடையாது, ஆனால் இந்த பண்புகளும் உண்டு ஜீவனுக்கு. அதனால அந்த சேன்ற வார்த்தை இவற்றை குறிப்பதாக நமக்கு ஆச்சாரியர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால அஸ்தித்துவம், நித்தியத்துவம், பிரதேசத்துவம் என்ற இந்த 3ம் சாதாரண பாவங்கள் தான். அது உயிருக்கும் இருக்கிறது, ஜீவனுக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இப்ப நம்ம சூத்திரத்துல சொன்ன முக்கியமான விஷயம் அது அசாதாரணம். அதாவது அசாதாரணம்னா சிறப்பு, ஜீவனுக்கு மட்டுமே இருக்கும், மற்றது எதுக்கும் இருக்காது. அது ஜீவத்துவம் 1, 2வது பவ்யத்துவம், 3வது அபவ்யத்துவம். இப்ப நம்ம சாதாரண பாரிணாம பாவம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அசாதாரண பாரிணமிக பாவத்தை தான் இந்த சூத்திரத்துல விளக்கமா சொல்லியிருக்காங்க. ஜீவத்துவம், பவ்யத்துவம், அபவ்யத்துவம். இதுல ஜீவத்துவம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உயிர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதன் இயல்பாக எப்படி இருக்கும், அதனுடைய பாரிணாமிக பரிணாமம்ன்றது தான் பாரிணாமிகம் அப்படின்னு நம்ம பாவத்துல சொல்றோம். அதனுடைய நிலை தன்மை. அந்த ஜீவன் அறிவுணர்வு உடைய, அதனுடைய இயல்பு அறிவுணர்வு, சைதன்யம் என்று சொல்வோம். அறிவுணர்வு அந்த ஜீவனுக்கு இருக்கிறது. அது எல்லா ஜீவன்களுக்கும் உண்டு. ஒரு புலன் உயிரில் இருந்து மனம் உள்ள 5 புலன் உயிர் வரைக்கும் எல்லாத்துக்குமே சைதன்ய குணம் உண்டு. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஜீவத்துவம் என்று சொன்னால் எல்லா உயிருக்கும் அந்த ஜீவத்துவம் இருக்கிறது. அந்த ஜீவன்களுடைய செயல்பாடு நோக்குல, அதனுடைய எப்படி செயல்படுகிறதோ அந்த நோக்குல பிராணன் அடிப்படையில். பிராணன் என்றால் நம்ம திவ்யசங்கரகம் பார்க்கும்போது பார்த்திருக்கோம், 10 விதமான பிராணங்கள் இருக்கின்றன. அதுல ஒரு புலன் உயிருக்கு 4, 2 புலன் உயிருக்கு 5. அப்படி பார்த்தீங்கன்னா மனமுள்ள 5 புலன் உயிருக்கு 10 பிராணன் இருக்கும். நம்ம உடல் குறித்தது, அதே போல 5 விதமான புலன்கள், சுவை, இவை போன்ற மொத்தத்துல பாத்தீங்கன்னா மனத்தோட சேர்ந்து 10 விதமான பிராணங்கள் மனமுள்ள ஜீவனுக்கு இருக்கும்.
ஒரு புலன் உயிருக்கு செடி கொடிக்கு கூட 4 பிராணங்கள் இருக்கும். அந்த உச்சவாசம், அந்த உடல் இருப்பது, அதே போல உயிர்த்தன்மை, இந்த 3ம் இருக்கும். 4 பாவங்கள் அதற்கும் இருக்கும், 4 பிராணங்கள் அதுக்கும் இருக்கும். அதே போல 10 பிராணங்கள் இருப்பது மனமுள்ள ஐம்புலன் உயிர். அதனால அதனுடைய செயல்பாடு ஒவ்வொரு ஜீவனும் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த பிராணனுடைய அடிப்படையில செயல்படுவதால் அதனுடைய செயல்பாடு பிராணனை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது என்று கூறுகிறார். அதனுடைய குண நோக்குல பார்த்தோம்னா அது சைதன்யம். சைதன்யம் என்றால் அறிவுணர்வு, அறிதல், உணர்தல். அது என்னன்றத நம்ம அடுத்த சூத்திரத்துல வரும், நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். உபயோகம் என்று சொல்வார். அதனால அறிவுணர்வுடையது, சைதன்ய பாவனை இருப்பது, அதுதான் ஜீவத்துவம் என்று கூறப்படும். அது உயிர்களுக்கான இயல்பு. அது எல்லா ஜீவன்களுக்கும் இருக்கும், எல்லா ஜீவன்களுக்கும் சமம் என்று கூறுவதற்கு காரணம் என்னன்னா அறிவுணர்வு இல்லாத ஜீவன்களே கிடையாது என்ற விஷயத்தை சொல்வதற்காகத்தான். பவ்யத்துவம் என்று சொன்னால் பவ்ய உயிர் என்று நாம் சொல்கிறோம் இல்லைங்களா? சமயக் தரிசனம் முதலிய பாவங்கள் வெளிப்படும் தகுதி உள்ள உயிர். எல்லா உயிர்களுக்கும் சமயக் தரிசனம், அதாவது மும்மணி ரத்னத்திரயம் கிடைத்து விடாது. நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம் என்ற அந்த 3ம் சமயக் தரிசனம் கிடைச்சா மீதி 2 வந்துடும். அதனாலதான் சமயக் தரிசனத்தை இங்க முன்னிலைப்படுத்தி சொல்கிறார்கள். அதனால சமயக் தரிசனம் முதலிய பாவங்கள் வெளிப்படும் தகுதி உள்ள உயிர், அதுதான் பவ்ய உயிர். அது பவ்யத்துவம், அந்த உயிரினுடைய பவ்யத்துவம் என்று கூறுவார்கள். அந்த உயிர் முக்தி அடைய தகுதி உள்ள உயிராக இருக்கும். அது பவ்யம், பவ்யத்துவம். அபவ்யத்துவம்னா என்னன்னா அந்த உயிருக்கு எந்த காலத்திலையும் சமயக் தரிசனம் கிடைக்காது, அது முக்தி அடையவே முடியாது. அது போன்ற உயிர்களும் இருக்கின்றன என்று நமக்கு ஆகமத்திலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். சமயக் தரிசனம் கிடைக்கின்ற உயிர் தான் முக்திக்கு போகும். சமயக் தரிசனம் கிடைக்காத உயிர், அதை அடைய முடியாத உயிர்களும், அதுக்கு தகுதியற்ற உயிர்களும் இருக்கின்றன என்றுதான் நமக்கு இதில் குறிப்பிடுகிறார். அப்ப அந்த பாரிணாமிக பாவம் என்பது 3 வகையாக இருக்கிறது. 1 ஜீவத்துவம், அந்த ஜீவனுடைய குணம் இருக்கிறது. 2வது பவ்யத்துவம், அது முக்தி அடையக்கூடிய தகுதியை பெற்ற உயிராக இருந்தால் அது பவ்ய உயிர், அதாவது பவ்யத்துவம், அதனுடைய பவ்யத்துவம். அதனுடைய அவ்வாறு அது முக்தி அடைய தகுதி இல்லை என்றால் அந்த உயிர் அபவ்யத்துவத்தை உடையதாக இருக்கிறது என்று 3 விதமாக பாரிணாமிக பாவத்தினுடைய தன்மை கூறப்படுகிறது. நம்ம இதுல இருந்து ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்னன்னு கேட்டோம்னா, ஆன்மா உருவமற்றது, அது நிச்சய நய நோக்கு, அமூர்த்தம் என்று சொல்வார்கள். ஆன்மாவுக்கு உருவம் இருக்கிறதா? இல்லை. அப்ப நம்மிடம் ஒரு ஆன்மா இருக்கிறது. எல்லா பிறவியர்களிடமும் ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா எப்போதும் ஒரு உடல் உடனே சேர்ந்துதான் இருக்கும். ஆன்மா தனியா இருக்காது. அந்த குறிப்பிட்ட ஒரு உடலை விட்ட பிறகு அதிகபட்சம் 4 சமயங்கள், அப்ப அடுத்த உடலை அது சேர்ந்து விடும். ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம். அப்ப ஆன்மா தனியாக இருக்குமா என்று சொன்னால் தனியாக இருப்பதில்லை. அது எப்போதும் ஒரு உடலோடு இருக்கிறது. அந்த உடல் அமைவதற்கு காரணம் என்னன்னா அந்த ஆன்மா கட்டிக்கொண்ட வினை. வினையே இல்லைன்னா அது மீண்டும் பிறக்காது, சித்த உருவமாக போய்விடும், சித்த பதவிக்கு சென்றுவிடும். அதனால அந்த வினை கட்டோடு இருக்கின்ற அந்த உயிர் இருக்கு இல்லையா, அது எப்போதும் உடலோடு சேர்ந்து இருப்பதால் அந்த விவகார நோக்கத்துல அநேகாந்தவாதம் என்று நம்ம பார்த்திருக்கோம். ஒரே விஷயத்துல தான் இதுதான் கரெக்டா நம்ம சொல்ல முடியாது. ஆன்மாவுக்கு உருவம் இல்லைன்றீங்க, ஆனா ஒரு உயிர் ஒருத்தர் போறாரு, அந்த உடம்புலதான் உயிர் இருக்கு, அப்ப அதுக்கு உருவம் இருக்குதே, அந்த ஆளுக்கு ஒரு உருவம் இருக்குதே என்று நோக்கும்போது வினைகள் புற்களம். வினைகள் எப்பயுமே புற்களமான விஷயங்கள். அந்த புற்களத்தோடு ஆன்மா கட்டுண்டு இருப்பதால் அந்த அசுத்த சுபாவ நோக்கில், அசுத்தம் என்பது இங்க வினை கட்டு இருக்கிறது தான் அசுத்தம் என்று சொல்கிறோம். அந்த அசுத்த சுபாவ நோக்கில அந்த உயிருக்கு
உருவம் இருக்கிறது என்று அநேகாந்தவாதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த உடலுக்கும் அந்த உயிருக்கும் சம்பந்தம் இல்லையானா இருக்கு. அந்த ஆயுள் முடிகிற வரைக்கும் அந்த உடல் தான் சம்பந்தப்பட்டது. இப்ப அந்த ஒரு நோக்கத்தில் பார்க்கும் பொழுது அந்த உயிருக்கு உருவம் இருக்கிறது, மூர்த்தம் இருக்கிறது என்று நாம் இந்த இடத்திலே நினைக்க வேண்டியிருக்குது. அது விவகார நயம், உலகியல் நோக்கிலே அந்த வாதத்தின் மூலமாக அவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு உரை நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அது எப்படி பார்த்தோம்னா, உயிர் உடல் இது ரெண்டும் இருக்கு இல்லைங்களா, அது அதனுடைய இலக்கணம் லட்சணம் அதனுடைய லட்சணம் என்னன்னா, லட்சண நோக்கில் பார்க்கும்போது உயிருக்கு வேறு லட்சணம். உயிர் சேதனம், சைதன்யம் பாவம் உள்ளது. உடலுக்கு அது கிடையாது. பொருட்கள், அதுக்கு வண்ணம், அதனுடைய சுவை, உருவம் இதெல்லாம் இருக்கக்கூடியது தான் உடல். அப்ப அந்த லட்சண நோக்குல பார்க்கும்போது வேத நோக்கு அது ரெண்டுத்தையும் பிரிச்சு பார்த்தோம்னா இரண்டும் தனித்தனியாக உள்ளன. ஒரே இடத்துல இருந்தாலும் உயிர் வேறு உடல் வேறு. இது வேத நோக்கு. அதனுடைய லட்சணங்களை வச்சு அதனுடைய இலக்கணங்களை வைத்து அவற்றினுடைய பண்புகளை வைத்து நாம் முடிவு செய்வது. அப்படி பார்த்தோம்னா உயிரும் உடலும் வேறு வேறு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்துல வினைக்கட்டு நோக்கில் கர்ம பந்தம் இருக்கு இல்லைங்களா, அந்த கர்ம பந்தம் அதனுடைய நோக்குல அபேத நோக்கு. அது உயிரினுடையதா உடலினுடையதா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டா உயிர் வினைகளை கட்டிக்கொள்கிறது. அந்த வினைகள் புற்களம், உடலும் புற்களம். அப்ப அந்த உயிர் உடல் இரண்டும் ஒன்றாக இருக்கும்போது அதுக்கு காரணமாக வினைக்கட்டு இருக்கிறது. அந்த வினைக்கட்டினுடைய நோக்கிலே அது அபேதம். அபேதம் என்றால் பிரித்து பார்க்காத, ஒன்றாக பார்க்கிறது. இரண்டும் ஒன்றாக உள்ளன. ஒரே இடத்தில் பிரதேசம் என்பது ஒன்றாக இருக்கிறது. உயிர் எங்க இருக்கோ அங்கதான் உடல் இருக்கு, உடல் எங்க இருக்கோ அங்குதான் உயிர் இருக்கு. அதைத்தான் இந்த பாரிணாமிக பாவத்துல நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இப்ப ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, அதாவது பாரிணாம பாவத்துக்கு எப்படி வித்தியாசப்பட்டது, மற்ற பாவங்களில் இருந்து அந்த பாரிணாமிக பாவம் மட்டும் எப்படி வித்தியாசப்படுகிறது. ஔபசமிகம், ஷாயிகம், ஷயோபசமிகம், ஔதாயிகம் இவற்றிலெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம். ஔபசமிகம் ரெண்டு பிரிவா இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஔபசமிக சமயத்துவம், ஔபசமிக சாரித்துவம். அவை எப்படி உருவாகின்றன என்று சொன்னால் வினைகளுடைய உபசமத்தால், தனிவினால் ஏற்படுகின்றன. அப்ப அங்க வினைகளோட வேலை அங்க இருக்கு. அதே போல ஷாயிகம், ஷயமாகும் போது, வினைகள் ஷயமாகும் போது ஷாயிக பாவனை கிடைக்கிறது, பாவம். அப்ப அங்கு வினைகள் தொடர்பு இருக்கிறது. இருக்கின்ற வினைகள் அழிந்தாலும் கூட அவை அழிவது என்ற விஷயம் வரைக்கும் வினையோடு சேர்ந்துதான் இருக்கு. அதோ ஷயோப சமீகத்திலையும் அது என்ன, அழிவும் தனிவும் கலந்திருக்கின்ற நிலை. நம்ம அதை பார்த்தோம். 18 வகையாக இருக்குது. ஷாயிக பாவம் 9 வகையாக பார்த்தோம். ஷாயோப சமீகம் 18 வகையாக நம்ம பார்த்தோம். அதே போல ஔதாயிகம் என்பதும் வினை உதயத்தால் ஏற்படக்கூடியது என்பதை நாம் பார்த்தோம். 21 வகை என்று அதையும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த 4 பாவங்களிலும் எதனால் இவை விளைகின்றன என்றால் வினைகளுடைய தொடர்பினால். வினைகள் எப்படி மாறுகின்றனவோ, வினைகளுடைய தன்மை எப்படி பரிணமிக்கிறதோ அப்படி ஏற்படுவதால் இவை 4ம் வினை தொடர்பு உள்ளவை, வினை தொடர்பால் ஏற்படுபவை இந்த பாவங்கள். ஆனால் பாரிணாமிக பாவம் வினை தொடர்பு அற்றது, இயல்பானது. இதுக்கும் வினைக்கும் சம்பந்தம் இல்லை. ஜீவத்துவத்துக்கும் வினைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதே போல பவ்யத்துவத்துக்கும் வினைக்கும் தொடர்பு இல்லை. அபவ்யத்துவத்துக்கும் இதற்கும் தொடர்பு கிடையாது. அப்ப பாரிணாமிக பாவம் என்பது வினை தொடர்பு இல்லாமல், அதை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாமல்
எல்லா உயிருக்கும் இருக்கக்கூடியதை, இயல்பாக இருக்கக்கூடியதை, எல்லா உயிருக்கும் ஒரே இயல்பு தான். அந்த இயல்பினை கூறக்கூடிய பாவம் பாரிணாமிக பாவம் என்பதை நாம் இந்த விளக்கத்தின் மூலமாக நமக்கு நூல்களில் இருந்து தொகுத்து கொடுத்திருக்கேன். இதிலே ஏதாவது கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குமானால் அவசியம் நீங்க தெரிவிக்க வேண்டும். ஏன்னா உரை நூல்களிலே மொழிபெயர்ப்பு வருது. அதில் நம்ம படிக்கும் போதும் சில சமயம் நமக்கே சந்தேகங்கள் வரக்கூடும். இருந்தாலும் 2-3 நூல்களுடைய ரெஃபரன்ஸ்ல தான் இந்த இந்த விவரங்களை எல்லாம் தொகுத்திருக்கிறேன். அதன்படி இதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமானால், மாறுபாடுகள் இருக்குமானால் அதனை அவசியம் அறிஞர்கள், கேட்கின்ற அறிஞர்கள் அவசியம் தெரிவிக்க வேண்டும். அதை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே கொடுங்கள். நான் தெரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இந்த நல்லறம் என்கின்ற இந்த சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். அதே நேரத்திலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் லைக் என்ற அந்த பொத்தானை அழுத்தி எனக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்படுவர்களுக்கு இதை ஃபார்வர்டு செய்யுங்கள். மீண்டும் மீண்டும் இவற்றை படிப்பதன் மூலமாகத்தான் நமக்கு இது அடிப்படையான ஒரு விஷயம், ஜீவன் சம்பந்தமான அடிப்படையான விஷயம். 5 பாவங்கள் குறித்தும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம இந்த ஜீவனுடைய உபயோகம் என்ன என்பது, இந்த சேதனா என்று இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, அதனுடைய விஷயத்தை தான் இனிமேல் நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ கூறப்போகிறார் அடுத்த சூத்திரத்திலே. அவ்வாறு வரும்பொழுது அதனை நாம் தெரிந்து கொள்ளலாம். இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.